வணக்கம். ஷாஷராவின் ஆடியோ நாவல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கதையை கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதையை சந்தோஷமாக கேளுங்க. கதை மோகனமே முத்தாடவா. கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. திருமணத்திற்கு முதல் நாள் இரவு திருமண மண்டபமே கலவரமாக இருந்தது. அங்கிருந்த அனைவர் முகத்திலும் கோபம், வருத்தம், அடுத்து என்ன செய்ய என்று தெரியாது விழிப்பிதுங்கி நின்றனர். மாப்பிள்ளையோ அமைதியாக அமர்ந்திருந்தார். அத்தனை பேரும் மாப்பிள்ளையிடம் வாய் திறக்கச் சொல்லி கெஞ்சி கொண்டிருந்தனர். மாப்பிள்ளையின் தோழர்களோ அவனை உலுக்கி மௌனம் கலைக்க போராடி கொண்டிருந்தனர். எதற்கும் அசையாது மௌனம் காத்தான். ஏன் இந்த மௌனம்? என்ன நடந்தது? மாப்பிள்ளையின் காதுகளில் சற்று முன் மணப்பெண் கூறிய வார்த்தைகளே ரீங்காரம் இட்டு கொண்டிருந்தன. இல்லை இல்லை, ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் துடித்து கொண்டிருந்தான் ஊமையாய். உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இப்போ இந்த காலத்து ஆள் மாதிரியா இருக்கிறீங்க? அப்படியே அம்மாஞ்சியாக இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? எனக்கு நீங்கள் வேண்டாம் என்று பரிசம் போட்டு முடித்து விடிந்தால் திருமணம் என்னும் நிலையில் மணப்பெண் கூறிய வார்த்தை ஆனந்தமான அந்த சூழ்நிலையை ஆழி பேரலையாய் நின்று சுழற்சி அடித்தது. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதோடு மட்டும் நில்லாது, மாப்பிள்ளையின் தம்பி தன்னை விரும்பியதாகவும் அவரையே திருமணம் செய்ய போவதாகவும் கூறியதும் கொதித்து விட்டார் மாப்பிள்ளையின் தந்தை. பின்னே இருக்காதா சுட்டரிக்கும் சூரியனாய், தன்னை சுற்றியுள்ளவர்களை காக்கும் காவலனாய், எல்லோரும் போற்றும் தவ புதல்வனாய், அத்தனை பேரையும் பார்வையாலே அடக்கும் ஆளுமை ஆனவனாய், ஆணழகனாய் இருக்கும் தன் மகனை பார்த்து ஒரு பெண் இப்படி கூறினால் யாருக்குத்தான் கோபம் வராது? ஆம், மாப்பிள்ளை சூரிய பிரகாஷ் பெயருக்கு ஏற்றது போலவே மின்னுபவன்தான், பார்வையாலே சுட்டெரிப்பவன்தான். மணப்பெண்ணும் அழகுதான், பால் நிறமில்லை, பாலை விட வெண்மை, அவள்தான் மதுமதி. அண்ணன் சூரிய பிரகாஷ் வேண்டாம், தம்பி சந்திரபிரகாஷை கட்டி கொள்கிறேன் என்கிறாள். இரு குடும்பமும் ஊரில் நல்ல மதிப்பு பெற்ற குடும்பம். ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து செய்யும் தன் பேரனின் நிலையை எப்படி சரி செய்வது என்று கலங்கி நின்றார் அந்த குடும்பத்தின் மூத்தவர் சிவபிரகாஷ். மதுமதி வீட்டில் அனைவரும் மதுமதியை திட்டிக் கொண்டிருந்தனர். எப்படியாவது அவளை சரிகட்டி திருமணத்தை நடத்த முயற்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த பக்கமோ சந்திரபிரகாஷை வசைபாடி கொண்டிருந்தனர். நிறுத்துங்க, போதும். என்னையவே எதுக்கு குறை சொல்கிறீங்க? நான் படிக்கும்போது என்னோட ஜூனியர். நான் அப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு விருப்பத்தை சொன்னேன். அவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை. அப்புறம் இப்போ தான் கல்யாணத்தில் பார்க்குறேன். இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது? இப்போ மதுமதி பேசுகிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க என்று தன் அண்ணன் சூர்யாவின் கைப்பிடித்து கொண்டு கதறினான். மதுமதியின் சித்தப்பா குருநாதன் மதுமதியை பார்த்து, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சினிமா பார்த்து அது மாதிரி புருஷன் வேணும்னு வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிறீங்க. சினிமா ஹீரோ போல் எப்பவும் கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க யாரால தான் முடியும்? நல்ல படிப்பு, நல்ல வருமானம், ஊருக்குள்ளே நல்ல பேர், தனக்குன்னு ஒரு அடையாளம். இப்படி இருக்கிற ஒருத்தரை உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? நம்ம 2 குடும்பமும் ரொம்ப கட்டுப்பாடான குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கிட்ட பேசி பழக நம்ம அனுமதிக்க மாட்டோன்னு உனக்கும் தெரியும் தானே? அவர் வீட்டுக்கு மூத்த பிள்ளை வேற. தான் சரியாக இருந்தால் தான் தன் தம்பி தங்கைகள் தன்னை பார்த்து சரியாக இருப்பாங்கன்னு கட்டுப்பாடாக வளர்ந்துருக்காரு. அது உனக்கு எந்திரமாக தெரியுதா? உணர்ச்சி இல்லாதன்னு நீ பாட்டுக்கு சொல்கிற. அது எவ்வளவு மோசமான வார்த்தைன்னு உனக்கு புரியலை? அது அவளை எவ்வளவு தூரம் காயப்படுத்தணும்னு உனக்கு தெரியலை? அப்படியா நாங்கள் உன்னை வளர்த்தோம் என்று கூறி முடிக்கவில்லை. மதுமதியின் தாய் பவளமல்லி கொதித்து விட்டார். என் பொண்ணு வளர்ப்பில் என்ன குறை கண்டீங்க? என் பொண்ணு வீட்டுக்கு அடங்காமல் இருந்தாளா? இல்லையே. இப்போ வரைக்கும் வீட்டில் உள்ளவங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல் தானே இருந்தா. வாழப்போகிற அவளுக்கு பிடிக்கலைன்னா விடாமல் அவளை எப்படி பேசுவீங்களா? வளர்ப்பு சரியில்லையாம்ல. வளர்ப்பு நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்களே ஒரு அடங்காப்பிடாரியா,
அதுபோல என் பொண்ணு தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த தங்கமான மாப்பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்களேன் பார்ப்போம். உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்கலான்னு அப்போ தெரியும் யாருக்கு வளர்க்க தெரியலன்னு என்று பேசி மூச்சிறைத்தார். மதுமதியின் தந்தை கந்தன் பேச வாய் திறக்கும் முன்னே சூரிய பிரகாஷ், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று மண்டபமே அதிரும்படி கத்தியிருந்தான். அனைவரும் சமாதானம் செய்ய முன்வந்தபோது கை நீட்டி பார்வையாலே அனைவரையும் தடுத்தான். மதுமதியின் சித்தப்பா குருநாதன், தம்பி, சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, நாங்க பேசி புரிய வைக்கிறோம் என்று கூறும்போது தலையசைத்து மறுத்துவிட்டு மதுமதியிடம் சென்று இரு கரம் கூப்பி வணங்கியபடியே, ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு முன்னாடியாவது, அதாவது இந்த நிமிஷமாவது உன் மனசில் என்னை பற்றி என்ன இருக்குன்னு தெளிவாக விளக்கமாக வாய் திறந்து எல்லார் முன்னாடியும் சொன்னதுக்கு என்று கூறி திரும்பினான். செல்ல முற்படும்போது, நில்லு சூர்யா என்று தன் தாத்தா சிவப்பிரகாசத்தின் குரலில் நின்றான். ஆனால் திரும்பவில்லை. அவர் மதுமதியின் சித்தப்பாவிடம் சென்று, குருநாதா, உன் பொண்ணை எம் பேரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டு நின்றார். அதற்கு பவளமல்லி ஏளன சிரிப்போடு, அவர் பொண்ணு அவர் பேச்சை மட்டும் இல்லை, யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அத்தனை திமிரு பிடிச்ச பொண்ணை நம்பி நாங்கள் எப்படி உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியும் என்றார். குருநாதன் அமைதியாக நிற்க மதுமதியின் தாத்தா சோலையப்பன், சிவா, நீயும் நானும் சின்ன வச்சதுலேருந்தே நண்பர்கள், அந்த உறவுக்காகத்தானே இந்த திருமணத்தை ஏற்பாடு செஞ்சோம். குறிச்ச நேரத்தில் சூரிய பிரகாஷ் அவந்திகா திருமணம் நடக்கும் என்றார். மாமா, என்ன பேசுறீங்க? அவ திமிர் பிரிச்சவ, அவளை நம்பி நீங்கள் பாட்டுக்கு வாக்கு கொடுக்குறீங்க என்று பவளமல்லி கூறினார். அவர் ஒரு முறைப்போடு நிறுத்தி கொண்டார். ஆனால் சூரிய பிரகாஷ் வாய் திறந்து பேச நினைக்க சூர்யாவின் தந்தை அருண் பிரகாஷ், உங்க பொண்ணு எங்க என்றார். அவ ஊர்லேருந்து வந்துகிட்டு இருக்கா, முகூர்த்தத்துக்கு முன்னாடி எப்படி மண்டபத்துக்கு வந்துடுவா என்றார். சரி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் போட்டு பேசுங்க, சம்மதம் சொன்னால் அப்புறமா நம்ம பேசலாம் என்றார். மதுமதியின் வீட்டிலுள்ள அத்தனை பேரும் திகிலுடனே போனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். பின்னே இருக்காதா, ஒரு குருநாதன் எதை செய்யாதே என்று சொல்வாரோ அதை செய்து அவரின் இரத்த அழுத்தத்தை ஏற்றிவிட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்பாள் அவர் பெற்ற பெண்ணரசி. அப்படிப்பட்டவளிடம் போய் இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கு திருமணம், நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறினால் சும்மா விடுவாளா? அந்த பக்கமிருந்து என்ன பதில் வருமோ என்று பார்த்து கொண்டிருந்தனர். தங்கள் காதுகளை கூர்மையாக தீட்டியபடியே. ஃபோன் ரிங் போய்கொண்டே இருந்தது. ஒரு முறை போனது, இருமுறை போனது, மூன்றாம் முறையும் போய் கட்டானது. அதிலே மதுமதியின் குடும்பத்தார் அரண்டு விட்டனர். இன்னும் ஒரு முறை முயற்சிப்போம் என்று ஃபோன் செய்தார். அந்த பக்கமிருந்து ஃபோன் எடுக்கப்பட்டது. குருநாதன் எச்சில் விழுங்கியபடியே தன் பெண்ணிடம் பேசத் தொடங்கினார். அந்த பக்கமிருந்து ஒரு ஹலோ கூட கிடையாது. ஆனாலும் குருநாதன் பேசினார். நான் தழுதழுக்க, அவந்திமா, அவந்திமா, இங்கே மதுமதி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் தாத்தா குறிச்ச நேரத்தில் கல்யாணம் நடக்கணும்னு உன்னை கட்டி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்டார் என்று சொல்லும்போது மதுமதியின் பாட்டி மலையரசி மனதிற்குள்ளே, அடச்சொண்டாளா, இவன் பொண்ணுக்கிட்ட இருந்து தப்பிக்க எம்புருஷனை கொடுத்து விடுறானே என்று நினைத்தார். பேத்தியின் எதிர்வினை அப்படி இருக்குமே, என்ன செய்வார்? பீதியில் நின்றார். சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு, அவந்திகா, என்னை பற்றி அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, அவங்க அப்பவும் சரின்னு சொன்னால் எனக்கு ஓகே என்று கூறி ஃபோனை கட் செய்தாள். மொத்த குடும்பத்திற்கும் இதயம் நின்று துடித்தது. சூர்யா ஒற்றை வார்த்தையில் திருமணத்திற்கு சம்மதம் என்று கூறிவிட்டு மணமகன் அறைக்குள் சென்று விட்டான். ஆனால் பவளமல்லி குருநாதனிடம் சண்டையிட்டாள். என் பொண்ணு கல்யாணம் நின்று கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஜாம்னு கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களோ என்று கூறினார். மதுமதி அழுத விழிகளுடன் சந்திரபிரகாசை ஏக்கமாக பார்த்தாள். அதை பார்த்த சூர்யாவின் தாத்தா அப்பா இருவரும் சந்திரனிடம், உனக்கு இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நீ யாரை பற்றி யோசிச்சு முடிவெடுக்க வேண்டாம்,
உன்னோட முடிவு உன்னோட விருப்பமாக மட்டும்தான் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் சந்திரா என்று கூறி பார்வையை சந்திரனின் தந்தை வருண் பிரகாஷிடம் செலுத்தினார்கள். சந்திரனின் தாய் அரசிலங்குமாரி தன் மகள் விரும்பிய பெண்தானே, அவன் விருப்பப்படியே செய்யலாம் என்றார். சந்திரனுக்குத்தான் தான் என்ன உணர்கின்றோம் என்றே தெரியவில்லை. என்ன முடிவு எடுப்பது என்று கூட புரியவில்லை. அன்று விருப்பம் இருந்தது, ஆனால் இன்று அப்படி இல்லையே. இந்த சூழ்நிலையில் சரியா வருமா என்று குழம்பினான். பின் தாயின் வார்த்தையில் சரி என்று தலையை ஆட்டினான். ஒரு தெளிவே இல்லாது. அதன்பின் அவந்திகாவிற்கு முகூர்த்தப்பட்டு தாலி என்று அடுத்தடுத்த வேளையில் பெரியவர்கள் வேகம் எடுத்தனர். அந்த நள்ளிரவு நேரத்தில் 1 மணி நேரத்தில் அத்தனையும் முடித்தனர். அவந்திகா சரி என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டாள். அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகள் அந்த ஆனந்த அச்சிலிருந்து வெளிவராமலே வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் என்ன வேலை என்று நினைக்கிறீங்களா? அவந்திகாவிற்கு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை எங்கு வந்து கொண்டிருக்கிறாள் என்று ஆள் மாற்றியால் மெசேஜ் செய்து கொண்டிருந்தனர். கடுப்பானவள் ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் என்று மெசேஜ் செய்துவிட்டு சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள். அதை கண்டு சோலையப்பனோ அனைவரையும் வறுத்தெடுத்து விட்டார். பின்னர் எப்போ உச்சாடி கொம்புல நிற்கிற பேத்தி மலை இறங்கி வந்திருக்கும்போது அவளை மலை ஏற்றி விட்டா அவரும் தான் என்ன செய்வார்? அவந்திகாவின் பெரியப்பா கந்தன் தன் வீட்டு பெண்கள் அனைவரையும் பார்த்து, அவந்திமா தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காள்ல, அவள் இறங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் போட்டு கேட்டால் பத்தாதா? அவளே சொல்ல போறா. அதை விட்டுட்டு இப்படியா என்று கூறிவிட்டு தன் மருமகள் பனிமலர் ருக்மணியை பார்த்து, வயசு பிள்ளைங்க நீங்கள் கூடவாமா இப்படி இருப்பீங்க என்று கூறினார். அதற்கு அவந்திகாவின் மூத்த அண்ணன் ஆதித்யனின் மனைவி பனிமலர் சிரித்து கொண்டே, இல்லை மாமா, ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டோம் என்றாள். இளையவள் மனோகரனின் மனைவி ருக்மணியும் ஆமாம் சாமி போட்டாள். பார்த்துமா, உங்கள் ஆர்வம் எங்களுக்கு ஆபத்தாகிட போகுது. புள்ளப்பூச்சின்னு நினச்ச மதுவையே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவள் எப்பவும் சீறிக்கிட்டே நிற்பா. அவகிட்ட எங்களை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க என்றார். மாமனாரின் கூற்றில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் தங்கள் கணவன்மார்களின் முறைப்பை பார்த்து கொண்டே சரி என்று தலையை ஆட்டினார்கள். பனிமலரும் ருக்மணியும் அவந்திகாவின் அம்மா மலர்விழியை பார்த்து, சாரி அத்தை என்றனர். அவர், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், என்னால் தானே நீங்கள் கேட்டீங்க என்றார். இதனை எல்லாம் கவனித்து கொண்டிருந்த சூர்யாவின் நண்பன் சரவணனின் மனைவி அப்படியே சூர்யாவின் அறைக்கு சென்று ஒப்புவித்தார். குடும்பமே கண்டு பயப்படும் ஒருத்தி தன் நண்பனுக்கு சரியாக வருவாளா என்று நண்பர்கள் கதிரவன், சரவணன் மட்டுமல்ல, தம்பி சந்திரனும் வருத்தப்பட்டான். ஆனால் அனைத்தையும் கேட்ட சூர்யாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை. தன் அப்பாவிடம் அருண் பிரகாஷ், அப்பா, நாம் அவசரப்படுறோமோன்னு தோணுது. அந்த பொண்ணை பற்றி காதலை கேட்குற எதுவுமே சரியாக படலைப்பா. என் பையன் பாவம்ப்பா, எப்பவும் குடும்பத்தை பற்றியே யோசிப்பான். ஆனால் அந்த பொண்ணால் நம்ம குடும்ப நிம்மதி மட்டும் இல்லை, என் பையன் நிம்மதியும் போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குப்பா என்றார். சிவப்பிரகாஷ் தன் மகனின் தோளை தட்டியபடியே, நான் அடித்து சொல்கிறேன் அருண், அந்த பொண்ணால் நம்ம குடும்பத்துக்கோ சூர்யாக்கோ எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் அடங்காதவன்னு சொல்கிறாங்க தானே. ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலையை தெளிவாக கூட சொல்லாமல் நீ தான் கல்யாண பொண்ணு, நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதும் மாப்பிள்ளையோட பேர், ஊர், படிப்பு, குணம், குடும்பம், ஏன் இந்த திருமணம் ஏன் நின்றுச்சுன்னு காரணம் கூட கேட்காம ஒத்த வார்த்தையில் சரின்னு சொல்லி இங்கே இருக்கிற அத்தனை பேர் மனசுலையும் பாலை வார்த்தாளே, அவளாலே பிரச்சனை வரப்போகுது. நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தலைனா சூர்யா எப்போவுமே கல்யாணம் செய்ய மாட்டான். அதனால தான் நான் அவசர முடிவெடுத்தேன். அடங்காப்படாரின்னு சொல்கிறவளை என் பேரன் தேவதையாக மாற்றிடுவான். கவலைப்படாத என்றார். இந்த திருமணங்களை நினைத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர். மதுமதி கூறியது போல் தன்னால் ஒரு பெண்ணை நேசிக்க முடியாதா? அவளின் ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாதா? நான் என்ன உணர்ச்சிகள் அற்றவனா? எனக்கும் கல்யாண ஆசைகள் உண்டுதானே. கணவன் மனைவிக்கான நெருக்கம், உருக்கம் எல்லாம் 4 சுவற்றுக்குள் மட்டும் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தவறா? நம்மை பெற்றவர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள். இப்போதைய பெண்கள் 4 பேர் மத்தியில்
தன் கணவன் தன்னை கெஞ்சி கொஞ்சி தாங்கினால்தான் தனக்கு மரியாதை என்று எண்ணுகிறார்களோ? தவறு என் எண்ணமா, அவளின் எண்ணமா? அவந்திகாவும் இதுபோல் எதிர்பார்த்தால் நானாக இருக்க முடியாதா? திருமணம் என்பது தன்னிலை மாற்றுமா? இயல்பு மாறினால்தான் குடும்பம் அமைதியாக செல்லுமா? அதனால்தான் திருமணமானவர்கள் புலம்புகிறார்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டு இப்படி ஆயிட்டே மச்சி என்று தன் நண்பர்கள் சலித்து கொண்டதெல்லாம் அவன் கண்ணு முன்னே வந்து போனது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று தாத்தா சொன்னது கூட ஞாபகத்தில் வந்து போனது. அவந்திகா என் வாழ்வின் வரமா சாபமா? என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவள் எனக்கு வரமாகவும் வேண்டாம், சாபமாகவும் வேண்டாம். என் வாழ்க்கையே அவளாகி போனாலே போதும். நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்று மனதிற்குள்ளே விவாதித்து கொண்டிருந்தான். இங்கே பஸ்ஸில் வந்து கொண்டிருந்தவள் தனக்கு ஒருவனோடு நிச்சயம் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் சார்ஜ் செய்து ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். பயணத்தின் போதே திடீரென்று பஸ்ஸினுள் அனைவரும் பதட்டத்துடன் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். என்ன என்று அவந்திகா வினவிய போது, போகும் வழியில் கலவரம் நடந்து கொண்டிருப்பதாகவும் வேறு வழியில்தான் செல்ல வேண்டும் என்றும் அதற்கு இன்னும் 2 மணி நேரம் கூடுதலாக நேரம் செலவாகும் என்றும் டிரைவர் கூறியதாக சொன்னார்கள். இது வேறையா? இன்னும் எத்தனை திருப்பங்கள் உள்ளதோ இந்த திருமணத்தில் என்று நினைத்து கொண்டாள். பாவம், பெரியவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ? கடவுளே, ஏன் இந்த முரண்பாடு? மாப்பிள்ளையின் மனநிலை எப்படி இருக்குமோ? இரவு 9 மணிக்கு அம்மா தன்னிடம் பேசும்போது நிச்சயம் நல்லபடியாக முடிந்து விட்டதாகத்தானே கூறினார்கள். அதற்கு பின் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். இரவு தன் தாய் மலர்விழியிடம் பேசும்போது அவந்திகா தன் அம்மாவிடம் நிச்சயம் நல்லபடியாக முடிந்ததா என்று கேட்டாள். மலர்விழியோ அவந்திகாவிடம் புலம்பிக் கொண்டிருந்தார். ஏன் அவந்தி இப்படி செய்கிற? பூ வைக்கிறதுக்கும் வரலை, இப்போ கல்யாணத்துக்கும் வரமாட்டேன்னு அங்கே உட்காந்துட்ருக்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? எங்கே உன் பொண்ணு வந்தா அவள் அழகில் மயங்கி அவள் கழுத்தில் தாலி கட்டிடுவார்னு பயமாக, அதனால தான் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வரலையான்னு கிறுக்குத்தனமாக கேட்குறாங்க. அவங்க பேசுகிறது கேலினாலும் எனக்கு சங்கடமாக இருக்குடி. சில பேர் அக்கா கல்யாணத்தை நினச்சி உங்கள் பொண்ணு பொறாமப்படுறாளான்னு கேட்குறாங்க. நீ வந்தால் நான் இந்த மாதிரிலாம் கேட்கணும் எனக்கு என்ன வேண்டுதலா? கல்யாணம் முடிஞ்சதும் கூட போயிடுறி, வாடி. சரிம்மா வரேன், ரொம்ப புலம்பாதம்மா, காது வலிக்கி என்றாள். நீ ஏண்டி பேச மாட்ட என்று அவர் கூறும்போதே அவந்திகா, அம்மா ப்ளீஸ், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஏறிடுறேன் போதுமா? ஸோ ஃபோனை வச்சுட்டு போய் தூங்குங்க என்றாள். அவரும் எப்படியோ ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வந்துடுவா என்று ஃபோனை வைத்து விட்டார். இப்போது அவந்திகாவிற்கு உறவுகள் பேசியதை நினைத்து லேசாக இதழோரம் புன்னகை அரும்பியது. தன் சிந்தனையிலிருந்து வெளிவந்தவள் மணியை பார்த்தாள். மணி 1 என அலைபேசி காட்டியது. அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். ஹலோ ஹலோ ஹலோ, அவந்தி வந்துட்டியா? அண்ணே ஆதித்யனை வர சொல்லவா என்றார். அம்மா, இங்கே வந்துக்கிட்டு இருந்த வழியில் திடீர்னு கலவரம்னு சொல்லி பஸ்ஸை வேறு வழியில் திருப்பி விட்டாங்க. சுற்றிக்கிட்டு வர்றதுனால லேட் ஆகும். நான் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கால் பண்ணுறேன். நீங்கள் யாரையாவது அனுப்பிவிடுங்க. இப்போ வர்ற பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா நல்லா கேட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் பதட்டப்பட்டு மற்றவங்களையும் பயமுறுத்தாதீங்க. அந்த பக்கம் மௌனம். ஹலோ அம்மா, ஹலோ ஹலோ அம்மா, லைனில் தான் இருக்கியா என்று அவந்திகா கத்தி கொண்டிருந்தாள். கலவரம் என்றதுமே மலர்விழி கண்ணீரோடு அதிர்ந்து அமர்ந்து விட்டார். அதன்பின் அவந்திகா கூறிய எதுவுமே அவர் காதில் விழவில்லை. இவளும் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும் என நினைத்து ஃபோனை கட் செய்தாள். மலர்விழி அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்து அனைவருமே பயந்து விட்டனர். என்ன என்று மாற்றி மாற்றி கேட்டும் அழுது கொண்டே இருந்தாரே தவிர எதுவும் கூறவில்லை. அவர் அழுது கொண்டே அவந்தி அவந்தி என்று மட்டுமே கூறினார். அதனை கேட்டு இன்னுமே பயந்து போய் மலர்விழியை மலையரசி உலுக்கினார். மாமியாரின் அதட்டலில் உணர்வுக்கு வந்தவர் அவந்திகா கூறியதை கூறினார். உடனே அருண் பிரகாஷ்
தனக்கு தெரிந்த காவல் அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து விசாரித்தார். அனைவரையும் பார்த்து, பிரச்சனை இல்லை, எல்லா வாகனத்தையுமே வழி மாற்றி விட்டுருக்காங்க, வர கொஞ்சம் நேரமாகும், மற்றபடி பாதுகாப்பான பயணம்தான் என்றார். மலர்விழியும் ஆமாம் ஆமாம் அவந்தியும் இதைத்தான் சொன்னான் என்றார். மலையரசி தன் மருமகளை முறைத்து கொண்டே, சூழ்நிலை தெரியாமல் இப்படியா எல்லாரையும் பதற வைப்ப? என் பேத்தி உன்னை திட்டுதல் தப்பே இல்லை மலரே என்றார். எல்லோருக்குமே பிரச்சனை இல்லை என்று ஆசுவாசப்பட்டாலும் ஏதோ ஒரு நெருடல் அனைவரையும் அழுத்தி கொண்டே இருந்தது. கதிரவன் சூர்யாவிடம் சென்று நடந்ததை கூறினான். அவனிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லை. பின் அனைவரிடமும், வயசு பிள்ளை, நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போனால் தனியாக நிற்கிறதுக்கு தேவை இருக்காது பாருங்கள், அதனால் நாங்கள் குறுக்கு பாதையில் சீக்கிரம் போயிடுறோம் சொல்லவும் அனைவரும் தலையை ஆட்டினார்கள். ஆதித்யனையும் அழைத்து கொண்டு அவந்திகாவை அழைப்பதற்காக குறுக்கு பாதையில் சென்றார்கள். அவள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிற்கு 2 ஸ்டாப் முன்னாடியே இறங்குமாறு கூறினர். அவந்திகாவும் சரி என்று இறங்கினாள். இறங்கியதும் அண்ணனிடம் பொறிந்து தள்ளினாள். 2 ஆம்பளை பசங்க ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட வந்திருக்கீங்களே, அதுவும் இந்நேரம், ஏதாவது ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல என்றாள். கிளம்பும் போதே தன் மனைவி பனிமலர் இதைத்தானே கூறினாள் என்று நினைத்து ஆதித்யன் நொந்து கொண்டான். கதிரவன் அவளை பார்த்த நொடியிலிருந்து அதிர்ச்சியுடன் தான் இருந்தான். ஆதித்யன் அவனை இழுத்து கொண்டு காருக்கு சென்றான். பெண்ணும் ஒரு வழியாக மண்டபம் வந்தாயிற்று. பெண்ணை பார்த்ததும் மாப்பிள்ளை வீட்டிலுள்ள அனைவருக்குமே அதிர்ச்சிதான். இருக்காதா பெண்ணே? அந்த கிராமத்து மனிதர்களுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு ஆண் பிள்ளை கணக்காக வந்து நிற்பவளை கண்டால் அதிர்ந்து தானே போவார்கள். ஆனால் இனி ஒன்றும் செய்ய முடியாதே. முகூர்த்தத்திற்கு இன்னும் சில மணி நேரம் மட்டுமே உள்ளதால் அறைக்கு சென்று தயாராக சொன்னார்கள். அவளும் சரி என்று சென்று விட்டாள். சூர்யாவின் பாட்டி மட்டுமே புலம்பிக் கொண்டிருந்தார். இப்படி ஆம்பளை பிள்ளை கணக்கா முடிவெட்டியிருக்காளே, மேடையில் எப்படி தலையாலங்காரம் செஞ்சு உட்காருவா என்றார். சரவணன், பாட்டி விக்கு வச்சுக்கலாம் விடுங்க என்றான். போயும் இந்த விக்கு மண்டிச்சு தானே என் பேரனுக்கு பொண்டாட்டியாக வரணும் என்று தாத்தாவை இடித்தார். பாட்டி கூறிய தோரணையில் அனைவருக்குமே சிரிப்பு வந்தாலும் சூழ்நிலை கருதி யாரும் சிரிக்கவில்லை. மணவரையில் அமர்ந்து ஐயர் கூறும் மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தான் சூர்யா. எந்த சலனமும் இல்லாது. அருகில் இன்னொரு மணவரையில் சந்திரன் அமர்ந்திருந்தான். பாட்டி மெல்ல குனிந்து சூர்யாவிடம், ஏண்டா பேராண்டி, இவ விக்கு வச்சுக்கிட்டு தானே வருவா, அப்படியே சேலையில் வந்தால் நல்லாவே இருக்காதுடா என்றார். சூர்யா பாட்டியை பார்த்தான். முறைத்தானா கெஞ்சினானா என்று அவளுக்கு புரியவில்லை. என்றாலும் அமைதியாக இரு என்று சொல்வது மட்டும் புரிந்தது. அவரும் அமைதியாகிவிட்டார். அதன்பின் அவனுமே அதை பற்றி யோசித்தான். யோசனையில் ஆழ்ந்து விடாது 2 பெண்களையும் அழைத்து வந்தார்கள். முதலில் மதுமதி பால் நிற பதுமையாய் அரக்க நிற ஜரிகை கொண்ட பட்டுச்சேலையில் சிலை என சந்திரனின் அருகில் வந்து அமர்ந்தாள். பின்னாடியே அவள் மேனியைப் போலே தங்க நிறப்பட்டில் அம்மன் அலங்காரமாய் சாந்த சொரூபினியாக வந்து கொண்டிருந்தவளை அனைவருமே பார்த்து வியந்துதான் போனார்கள். எல்லோருமே இமைக்க மறந்து பார்த்தனர். சூர்யா உள்பட எலுமிச்சை நிறம் பிறை நெற்றி, வில்லம்பாய் புருவங்கள், மீன் போன்ற கண்கள், இதனிடையே கூர்நாசி, பவளவாய், சங்கு கழுத்து, சாமுத்திரிகா லட்சணம் உள்ள பாவையாக தங்க பதுமையாக சூர்யாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். இரவு தொடங்கி இந்த நிமிடம் வரை அனைவர் மனதிலும் உள்ள சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியாக திருமண வைபோகத்தை நடத்தினர். கெட்டி மேளம் கொட்ட இருவரும் தத்தம் இணைகளின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அணிவித்தனர். பின் நெற்றி வகிட்டில் குங்குமமிட்டார்கள். சூர்யா அவந்திகாவின் நெற்றியில் குங்குமம் வைக்கும்போது அவளுக்குள்ளே ஏதோ ஒருவித சிலிர்ப்பு உண்டானது. அவள் இன்னும் அவனை முழுதாய் பார்க்கவில்லை. தலைகுனிந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்பது அம்மாவின் கட்டளை. பின் கரம் பிடித்து அக்னியை வலம் வரச் சொன்னபோது அந்த தீண்டல் இருவருக்குள்ளுமே சற்று சந்தோஷமான குறுகுறுப்பை உண்டாக்கியது.
இருவர் முகத்திலும் மந்தகாசமான புன்னகை. இதை பார்த்த பெரியவர்கள் அனைவருக்குமே பெரிய பாரம் இறங்கியது. மனமாற அனைவரும் ஆசி வழங்கினார்கள். இரு வீட்டு பக்கமும் உறவுகள் அதிகம். 2 ஜோடிகளும் ஆசி வாங்கியே அசந்து போனார்கள். அதிலும் அவந்திகா 1 வார காலமாக காய்ச்சலில், அதுவும் ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருந்தவள். அன்றுதான் கொஞ்சம் சரியாகி இருந்தது. அம்மாவிற்காகத்தான் கிளம்பி வந்தாள். 1 வார காலமாக சரியாக சாப்பிடாதது, இரவு முழுக்க பயணம் செய்து தொடர்ந்து திருமண அசதி என்று அவளுக்கு அதற்கு மேல் நிற்க உடல் ஒத்துழைக்கவில்லை. பசி, மயக்கம், அசதி என்று உடல் என்னவோ செய்தது. அவள் இன்னும் கொஞ்ச நேரம் சமாளிப்போம் என்றுதான் நினைத்தாள். இதற்கு மேல் முடியாது என்று மெல்ல சூர்யாவின் கையை அழுத்தினாள். அவன் அவளை பார்த்ததுமே புரிந்து கொண்டான். அவளுக்கு உடம்பிற்கு ஏதோ செய்கிறது என்று. உடனே, சரி வா, கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், அவங்க வேணா ஃபோட்டோக்கு எடுத்துக்கிட்டு இருக்கட்டும் என்றான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொல்லாமலே தன் நிலையை புரிந்து கொண்டாரே என்று பெரியவர்களிடம் அவன் என்ன பேசினானோ யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. அவனோடு அறைக்கு வந்ததுதான் தாமதம். ஒரே வாந்தி. அவன் எந்த அருவருப்பும் இல்லாது அவள் தலை பிடித்து தாங்கி அவளை அங்கிருந்த கட்டிலில் அமர வைத்தான். பின் அவள் வாந்தி எடுத்ததை நீர் ஊற்றி சுத்தம் செய்துவிட்டு அவள் அருகில் வந்தான். அவளை பார்த்ததும், சாரி அத்தான், ரொம்ப சாரி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியலை. எனக்கு 1 வாரமாக ரொம்ப காய்ச்சல். நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஒரு ட்ரிப்ஸ் தான் ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் 1 வாரமாக சாப்பிடக்கூட இல்லை. அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி வரணும்னு சொன்னதுனால தான் கிளம்பி இருந்தேன் என்று தயங்கிக் கொண்டே கூறினாள். அவன் அவளை சற்று நேரம் உறங்கச் சொன்னான். அவன் தவறாக நினைப்பானோ, கோபமாக இருக்கிறானோ என்று அவன் முகத்தையே பார்த்தால் ஒரு பரிதவிப்போடு. அவன் அவளை பார்த்து லேசாக புன்னகைத்தபடியே, இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது? நீ இத்தனை நேரம் சமாளித்ததே பெரிய விஷயம். நீ முதலே சொல்லியிருக்கலாமே. இனி இது போல் ரிஸ்க் எடுக்காத. உன்னால் இப்போ சாப்பிட முடியுமா? பழ ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லவா என்றான். அவள், பசிக்குது, சாப்பிடுவோமா என்று கேட்டுவிட்டு, இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், அப்புறம் எல்லார் முன்னாடி வாமிட் பண்ணால் நல்லா இருக்காது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்றாள். அவளும் தூங்கி எழுந்து சாப்பிடுவதே சரி என்று தோன்றவும் சரி என்று தலையாட்டினான். அவள் மீண்டும் ஒரு முறை சாரி கேட்டுவிட்டு உறங்கினாள். அவனுக்குமே உறக்கம் வந்தது. விடிய விடிய மன அழுத்தத்தோடு விழித்து கொண்டிருந்தானே. ஆனால் அவள் அத்தான் என்று கூறிய அந்த நொடி அத்தனை அசதியும் அழுத்தமும் எங்கோ மாயமாகி போனது. அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என் பேர் கூட தெரியாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாது, என்னை திருமணம் செஞ்சுக்க எப்படி நீ ஒத்துக்கிட்ட? என்னை நீ முழு மனசோடு ஏற்றுக்கொண்டன்னு உன் மோகன பார்வையும் அத்தான் என்ற அழைப்புமே போதுமே எனக்கு அதை உணர்த்த. அறிமுகமே இல்லாத என்னிடம் உன் நிலையை கூறினாயே, எதனால்? நீ என்னவள் என்பதாலா? நான் தான் உனக்கு எல்லாம் என்று நினைத்ததாலா? நீ என்னிடம் உரிமை எடுத்துக்கொண்டது எனக்குள் அத்தனை பூரிப்பு. அதனை வர்ணிக்கவோ விளக்கவோ என்னிடம் வார்த்தையே இல்லை. நிச்சயம் நான் எப்போதும் உன் புன்னகை மாறாது பார்த்து கொள்வேன் என்று அவன் கரத்தினை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டான். அடுத்த நொடி அவள் தலையை அவன் மடியில் வைத்து கொண்டு உறங்கினாள். உறக்கத்தில் கூட தன் அருகாமையை நாடுபவளை நினைத்து மனம் நிறைந்துதான் போனான். அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் உள்ளே வரச் சொல்லி திரும்பி பார்த்தான். அவந்திகாவின் அண்ணிமார்கள் கையில் பழ ஜூஸுடன் வந்து நின்றனர். இவர்களின் நிலையறிந்து சங்கடப்பட்டனர். ஆனால் சூர்யாவோ சிரித்து கொண்டே, அவளுக்கு 1 வாரமாகவே ரொம்ப காய்ச்சலாம், சாப்பிடக்கூட முடியலையாம், ட்ரிப்ஸ் தான் ஏற்றிட்டு இருந்தாங்களாம், அதோட நேற்று நைட் ஃபுல்லாக ட்ராவல் வேற, அதனால் முடியாமல் வாமிட் பண்ணி இப்போ தான் தூங்குறா. அவள் எழுந்ததும் நாங்கள் சாப்பிட வரோம், நீங்கள் மற்றவங்கள கவனிங்க என்றான். அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறாள் என்றதுமே 2 பேருமே கண்கலங்கி விட்டனர். பனிமலர் உடனே அவந்திகாவின் நெற்றி, கழுத்து என தொட்டு பார்த்தாள்.
இன்னமுமே காய்ச்சல் இருந்தது. அவள் சூர்யாவை பார்த்து, தப்பாக நினச்சிக்காதீங்க, அவளுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது பக்கத்தில் வந்து உட்காந்தா சட்டுன்னு அவங்க மடியில் தலையை வச்சு படுத்துருவா, அந்த பழக்கத்தோஷத்தில் தான் என்று அவனையே பார்த்தாள். அவன், நான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கல, என்னோட மனைவி தானே, நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் தான், இப்போ வந்துடுவான், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறேன், தேவைப்பட்டால் ட்ரிப்ஸ் ஏற்றலாம், நீங்கள் பயப்படாதீங்க. ஐயா இல்லை, சரி, ஐஸ் இல்லாமல் ஒரு மாதுளம் ஜூஸ் மட்டும் அவள் எந்திரிச்சதும் கொண்டு வரீங்களா என்றான். இருவரும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு சென்றனர். பெரியவர்களிடம் அவந்திகாவின் நிலையை கூறியதும் அனைவருமே அவளை நினைத்து பெருமைப்பட்டனர். இந்த நிலையில் கூட நமக்காக பார்த்துருக்காளே என்று சிலாகித்தனர். சரி, உறங்கட்டும், மற்ற சம்பிரதாயமெல்லாம் அவள் சரியாகவும் வைத்துக்கொள்வோம் என்றனர். அவளை பார்க்க வேண்டுமென்று கிளம்பியவர்களை அன்னிமார்கள் இருவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தடுத்து விட்டனர். அவர்கள் சொல்வதும் சரி என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். உறங்கி எழுந்தவுடன், சரிவா சாப்பிட போலாம் என்றான். அவளோ திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தாள். என்னாச்சு என்று கேட்டான். சாப்பிடும்போது வாமிட் வந்துட்டா என்ன செய்ய, எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, நான் இங்கேயே சாப்பிடவா என்றாள். அவன் சற்று யோசித்துவிட்டு, அதான் தூங்கி எழுந்துச்சு தெளிவாக தானே இருக்க, அதையே நினச்சி பயப்படாமல் சாப்பிடவா என்றான். அவளும் வேறு வழியின்றி அவனுடன் சென்றாள். பந்தியில் அமர்ந்து மதுமதியும் சந்திரபிரகாசும் ஒருவருக்கொருவர் ஊட்டுவது போல் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தனர். இவர்களை பார்த்ததும் சூர்யாவின் தங்கைகள் தாரிணி, அனன்யா இருவரும் ஓடி வந்து அவந்திகாவின் கைகளை பிடித்து கொண்டு, மதினி இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா, உங்கள் கூட தான் சாப்பிடணும்னு நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை தெரியுமா என்றார்கள். அவளுக்குமே இவர்களை மிகவும் பிடித்திருந்தது. அவளும் சிரித்து கொண்டே, இப்போ ஓகே தான், வாங்க போய் சாப்பிடலாம் என்றாள். சூர்யா தன் தங்கைகளுடன் இலகுவாக பேசும் தன் மனைவியை கவனித்து கொண்டே சாப்பிட அமர்ந்தான். அவந்திகாவின் அருகில் யார் அமர்வது என்று இருவரும் சண்டையிட்டு கொண்டனர். அவந்திகாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள். இதை கண்டு சிரித்து கொண்டே தன் மனைவியை காப்பாற்ற நினைத்தான் சூர்யா. ஆனால் அவளின் இருபுறமும் தங்கை இருவரும் அமர்ந்து கொண்டதால் தான் தனித்து நிற்போமே என்று எண்ணினான். அதற்குள் அவந்திகாவின் அண்ணி பனிமலர் வந்து, இப்பொழுது ஒருவர் அவள் அருகிலும் இரவு உணவு உண்ணும்போது இன்னொருத்தி அமர்ந்து கொள்ளுமாறும் யோசனை கூறினார். தன் மதினியின் பாவமான முகத்தை பார்த்து இருவரும் சமாதானமாகினர். அதன்படி தாரிணி இப்போது அமர்ந்தாள். அவள் அருகே அனன்யா அமர்ந்தாள். அனன்யா அவந்திகாவை எட்டி பார்த்து, மதினி, நைட்டு பக்கத்தில் தான் உட்காரணும், மறந்துடாதீங்க என்றாள். அவளும் புன்னகைத்தபடியே தலையை ஆட்டினாள். இலையில் எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கொஞ்சமாய் சாதம் வாங்கி அதற்கு ரசம் மட்டும் வாங்கி கொண்டாள். இருவரை முதலில் ஊட்டிவிட்டு கொள்ள சொன்னார்கள். அவர்களும் இனிப்பை எடுத்து ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டனர். பிறகு அவந்திகா ரசம் சாதம், ஒரு கிளாஸ் பாயாசம் மட்டும் போதும் என்று கூறிவிட்டாள். தாரிணி, என்ன மதினி, எங்கள் அருணாக்கா பையன் மாதவன் குட்டி கூட கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவான், நீங்கள் அதை விட கம்மியாக சாப்பிட்றீங்க, இப்படி சாப்பிட்டா எங்கள் பாட்டிக்கிட்ட நீங்கள் அடி தான் வாங்குவீங்க, பாட்டிக்கு வயிற்றுக்கு சாப்பிடாம இப்படி தீனி கொச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா பிடிக்காது என்று கூறிவிட்டு அவள் கோபித்து கொள்வாளோ என்று நினைத்து நாக்கை கடித்து கொண்டே சாரி என்றாள். சூர்யாவுக்குமே தவறாக நினைத்து கொள்வாளோ என்று அவளை பார்த்தான். அவந்திகா லேசாய் சிரித்த முகமாக, தாரிணி, சாப்பாடு விஷயத்தில் நான் கண்ட்ரோலே கிடையாது, நல்லா சாப்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் சாப்பிட்டு அப்புறம் அவஸ்தைப்பட்டா சங்கடம் தானே, அதனால தான், ஸோ நான் பாட்டிக்கிட்ட அடி வாங்குற சுச்சுவேஷன்லாம் வராது, டோன்ட் வரி, பை ஹாப்பி என்றாள் ஒற்றை கண்ணெடுத்தபடியே. தாரிணிக்கு தன் அண்ணன் மனைவி இப்படி பேசுவது அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோடு, மதினி என்று சினுங்கிக் கொண்டே, நீங்கள் கண்ணடிக்க வேண்டிய ஆள் நான் இல்லையாக்கும், உங்களுக்கு அந்த பக்கமாக இருக்கிற எங்கள் அண்ணன் தான் என்றாள். அவளுக்கோ வெக்கமாய் போனது. அனைவரும் சாப்பிட்டு எழுந்து வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு வரும் வழியில் தன் அக்கா அருணாவிடம் தாரிணியும் அனன்யாவும் மண்டபத்தில் தங்கள் மதினிமார்களிடம்
பேசியதை கூறிக்கொண்டு வந்தனர். மதுமதியிடம் தங்களுடன் சாப்பிட அழைத்த போது மதுமதி, வயசு பிள்ளைக கல்யாணம் ஆனா எங்களோட உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்காது, நீங்கள் தனியாக போய் சாப்பிடுங்க என்று கூறிவிட்டாள். அதை கேட்டு அனன்யாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. அதன் பின் அவந்திகாவிடம் சென்று பேச மறுத்துவிட்டாள். தாரிணிதான் எல்லோரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க, வா நம்ம போய் அவந்தி மதனிட்ட கேட்போம் என்று அவளை இழுத்து கொண்டு அவந்திகாவிடம் சென்று பேசினாள். இருவர் நடந்து கொண்டதையும் தன் அக்காவிடம் வருத்தமும் சந்தோஷமுமாக கூறிக்கொண்டிருந்தனர். அருணாவிற்குமே மதுமதி கொஞ்சம் அலட்டல் பேர் வழியாகத்தான் தோன்றியது. தன் தம்பிக்கு பொருத்தமானவளா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். அவந்திகா இதுவரை நடந்து கொண்டதை வைத்து சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்பவள் என்றே எண்ணினாள். ஒரே நாளில் இருவரின் மீதான பார்வை மாறிப்போனதை எண்ணி வியந்தாள். இரு ஜோடிகளையும் ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்துச் சென்றனர். பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றி கடவுளை வழிபடச் சொன்னார்கள். பின் அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்தார்கள். அப்போது மதுமதி தன் அம்மாவிடம், அம்மா, நான் தானே மூத்தவ, இந்த விஷயத்தில் அது எனக்கு முதல்ல சடங்கு செய்ய சொல்லுங்க என்றார். உடனே அவந்திகாவின் அம்மா இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற மதுமா என்று கூறி அருணாவின் பக்கம் திரும்பியவர், அருணா, மதுக்கே முதல்ல பாலும் பழமும் கொடு என்றார். யாரும் எதுவும் சொல்லாததால் அருணா சந்திரனிடம் முதலில் பாலை கொடுத்தார். அவன் சிறிது குடித்துவிட்டு அவளிடம் நீட்டினான். அவள், எனக்கு நீங்கள் குடித்த பால் வேணாம், நான் யார் எச்சிலையும் சாப்பிட மாட்டேன் என்றாள். எல்லோருமே சங்கடமாய் உணர்ந்தனர். அவந்திகா எட்டி மதுவை ஒரு அழுத்தமான பார்வை பார்த்தாள். என்ன நினைத்தாலோ, சரி கொடுங்க, நீங்கள் வாய் வச்சு குடிக்கல, அதனால் குடிக்கிறேன் என்று வாங்கி ஒரு மடக்கு குடித்துவிட்டு கொடுத்தாள். அவந்திகாவிற்கு பால் சுத்தமாக பிடிக்காது, பால்வாடையே ஆகாது, யார் எச்சிலையும் சாப்பிட மாட்டாள். மதுவே இப்படி என்றால் அவந்திகா என்ன சொல்வாளோ என்று பதட்டமாகவே அவள் குடும்பத்தினர் பார்த்தனர். சூர்யாவோ மதுபோல் அவந்திகாவும் சொல்லிவிடுவாளோ என்று எண்ணி, அக்கா, லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஸோ முதல்ல உன்னோட நாத்தனாருக்கு கொடு என்றான். அவந்திகாவின் குடும்பத்தினர் அவனின் சமாளிப்பை பார்த்து சற்றே ஆசுவாசப்பட்டனர். ஆனால் சூர்யாவின் பாட்டி மனோன்மணியோ, என்ன சூர்யா இதெல்லாம், புருஷன் குடித்த மீதியை தான் பொண்டாட்டி குடிக்கணும், அருணா நீ அவனுக்கே முதல்ல குடி என்றதும் அவளும் அவனிடம் பாலை நீட்டினாள். அவன் பாட்டியின் பேச்சை கேட்டுக்கொண்டே பால் டம்ளரை வாங்கி வாய் வைத்து கொஞ்ச நேரம் குடித்துவிட்டு கொடுத்தான். அதனை பார்த்ததுமே மதுமதிக்கு ஏக மகிழ்ச்சி. தன்னை எப்படி பார்த்தாள், இப்போ அவள் மறுக்கும்போது அவளை பேசி தான் அவளுக்கு பரவாயில்லை என்று காட்டிக்கொள்ள விரும்பினாள். சூர்யாவிற்கு அவந்திகாவின் கையில் பால் டம்ளரை கொடுத்த போதுதான் உணர்ந்தான், டம்ளரில் வாய் வைத்து குடித்து விட்டோமோ என்று. இயல்பாக வாங்கிய பாலை வாய் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துவிட்டு காலி டம்ளரை நீட்டினாள். சூர்யாவின் வீட்டில் உள்ளவர்களுக்கு பரம திருப்தி. அவந்திகா வீட்டினருக்கோ இது தன் அவந்திகா தானா என்று சந்தேகமே வந்துவிட்டது. இதுவரை அவர்கள் முன் அவள் பரிமாணம் வேறு. நேற்று இரவு முதல் இப்போது வரை அவள் நடந்து கொள்வது அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரே நாளில் ஒருத்தியால் இப்படி மாற முடியுமா என்று யோசித்தனர். மதுவால் முடியும் போது அவந்தியால் முடியாதா என்ன என்று நினைத்தனர். பாலும் பழமும் சாப்பிட்ட பின் 2 ஜோடிகளையும் சாயங்காலம் நலுங்கு இருப்பதால் சற்று ஓய்வெடுத்துவிட்டு தயாராகி வர கூறினர். தாரிணியும் அனன்யாவும் அவந்திகாவையே சுற்றி கொண்டு திரிந்தனர். தாரிணி, மதனி என் ரூமுக்கு போகலாம் என்றாள். அனன்யா, மதனி என் ரூமுக்கு வாங்க என்றாள். அருணாவோ, ஏண்டி அக்கா ஒருத்தி இருக்கேன், என்னை யாராவது கூப்பிட்றீங்களாடி, இன்னைக்கு உங்கள் மதனியை இந்த தாங்குறீங்க, பார்த்துடியம்மா, பூமி தாங்காது, உன்னையவே தாங்குகிற பூமி, இந்த பூமி எங்களை தாங்காதா என்று தங்கைகள் இருவரும் வாய் சொலித்து பழிப்பு காட்டினார்கள். அப்போது அருணாவின் கணவனும், எது உங்கள் அக்காவை பூமி தாங்குதா, நான் தான் தாங்குன்னு தாங்குறேன், நியாயமாக இந்த அத்தானுக்கு சிலை வைக்கணும் என்றான். அக்காவை கேலி செய்த அத்தானை பார்த்து பொங்கி விட்டனர் தங்கைகள் இருவரும். என்னத்தான் சவுண்டெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது, எங்கள் அக்காவை கட்டிக்கிட்டதுனால நீங்கள் பெரிய தியாகியா, உங்களுக்கு சிலை வைக்கணுமோ
கட்டுனா அருணாவைத்தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னீங்களே, மறந்து போச்சா என்றாள் தாரிணி. அது மட்டுமா? நீங்கள் சொன்னா அருணா கேட்பா? எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்ல வைங்கன்னு எங்கள் அம்மா காலில் விழுந்து பொண்ணு கேட்டீங்களே என்றாள் அனன்யா. பின் தாரிணியும் அனன்யாவும் வாய் திறக்கப் போக அருணாவின் கணவன் கையெடுத்து கும்பிட்டு, தெரியாமல் சொல்லிவிட்டேன் அத்தா, இதுக்கு மேலே என் மானத்தை கப்பல் ஏற்றாதீங்க. கொழும்பிய குசும்புவை அடக்க எனக்கும் நேரம் வரும். என் சகலங்களோடு சேர்ந்து உங்களை அடக்கலை நான் அருணா புருஷன் கிடையாது என்றான். அவன் கூறிய விதத்தை பார்த்து அனைவருமே சிரித்தனர். சூர்யா ரூம்லேயே இரு அவந்திகா என்றாள் அருணா. சரி என்று தலையை ஆட்டினாள். பனிமலரும் ருக்மணியும் இந்த மதினியவே கவனிச்சிட்டு இருந்தா அந்த மதினியை யார் பார்க்குறது? யாராவது ஒருத்தர் இந்த மதினிக்கிட்ட இருங்க என்றார். அருணாவிற்கு தங்கைகளின் மனநிலை தெரிந்ததால், இல்லை அவங்க அவந்தி கூட இருக்கட்டும், நீங்கள் மது கூட இருங்க. சின்ன பசங்கக்கிட்ட மது பேச தயங்குறா போல. நீங்கன்னா அவளுக்கு எதுவும் வேணும்னா கேட்க வசதியாக இருக்கும். நீங்கள் யாருக்கும் எதுவும் தேவைன்னா என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. நம்மளாம் ஒரே ஜென்ரேஷன், அதனால் ஃப்ரீயாக பேசலாம். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள். அவர்களுக்கும் சரி என்றே தோன்றியது. நேற்றிலிருந்து மதுவின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். சின்ன பெண்கள், அவளால் காயம்பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். சூர்யாவின் அறையில் கொஞ்ச நேரம் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்த அவந்திகா உறங்கி போனாள். இருவரும் தங்கள் உறங்கும் மதினியை பார்த்து, பாவம் மதினி, இன்னும் உடம்பு சரியாகல போகலையே, நல்லா தூங்கட்டும், நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிடுவோம் என்றாள் அனன்யா. தாரிணி, மதினி ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, சூரியனனுக்கு ஏற்ற ஜோடி தான். என்றாள் தாரிணி. சந்திரனே ரொம்ப பாவம், அந்த உம்மனா மூஞ்சி மதுமதினியால் என்ன பாடுபட போகுதோ. கடவுள் சூர்யா அன்னை மேலே காட்டின கருணையை கொஞ்சமாச்சும் சந்திரனை மேலே காட்டியிருக்கலாம் என்று இருவரும் பேசி கொண்டிருந்தனர். அங்கு வந்து சந்திரனின் அம்மா கேட்டுவிட்டு வந்த வழியே வருத்தத்தோடு சென்று விட்டார். வீட்டில் தாத்தாக்கள், பாட்டிகள், அப்பாக்கள், அம்மாக்கள், இளைஞர்கள் என்று கூட்டம் கூட்டமாக பிரிந்து கேலி பேசி கொண்டிருந்தனர். பேச்சில் கலந்து கொண்டிருந்தாலும் சூர்யாவும் சந்திரனும் தங்கள் மனைவியரின் நினைவில் இருந்தனர். அதை வைத்து நண்பர்கள் கேலி செய்து கொண்டிருந்தனர். இருவரையும் சற்று நேரம் உறங்கச் சொல்லி அனுப்பி வைத்தனர். சாயங்காலம் நலுங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மணப்பெண்களை கூப்பிடச் சென்றனர். 2 பெண்களையும் ஒரே அலையில் கிளம்பச் சொல்லியிருந்தனர். அவந்திகா தன் கூந்தலை அவிழ்த்து தலை பின்னி கொண்டிருந்தாள். தாரிணியும் அனன்யாவும் மதினி என்று இழுத்தபடி அழைத்து கொண்டே அவள் அருகில் ஓடினர். கண்கள் விரிய ஆச்சரியத்தோடு நின்று அவர்களை பார்த்து புரியாமல் என்ன என்று பார்வையாலே புருவம் உயர்த்தி கேட்டாள். நிஜமாவே இது உங்கள் முடியா மதினி? நாங்கள் டோப்பா முடியல நினச்சோம் என்பது போ என்று தொட்டு பார்த்து கொண்டே கேட்டனர். வாட், டோப்பா முடியா என்று அதிர்ச்சியுடனே அவந்திகா கேட்டாள். இருவரும் முதல் நாள் இவளை பார்த்து எல்லோரும் பேசிக்கொண்டதையும், மணவரையில் பாட்டி சூர்யாவிடம் பேசியதையும் கேட்டதையும், அதற்கு அண்ணன் முறைத்து பார்த்ததையும் கூறினார்கள். அதோடு அதை யாராவது தொட்டு கீழே விழுந்து விடக்கூடாது என்று பாட்டி தங்களை மதினி பக்கத்திலேயே இருக்குமாறு சொன்னதையும் கூறினார்கள். இதை கேட்டு அனைவருமே சிரித்தனர். அவந்திகா, சான்ஸே இல்லை, அதுவும் பாட்டி வேற லெவல் என்று கூறினாள். நீங்கள் என்கிட்ட அப்போவே உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணியிருக்கலாமே. அப்போ உங்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருந்துச்சா, அதான் கேட்கல என்றார்கள் அந்த சிறு பெண்கள். அவளும் ஒப்பனைகள் செய்து கொண்டு தயாராகிவிட்டாள். ஆனால் மதுவோ பியூட்டி பார்லரிலிருந்து ஆட்கள் வரவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அருணா, இல்லை நாங்கள் ஏற்பாடு பண்ணலை, சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எதுக்கு பியூட்டிஷியன் என்றாள். ஹலோ, இன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன், நான் தனியாக தெரிய வேண்டாமா? பணம் இல்லைன்னா பரவாயில்ல, காசு கொட்டி கிடக்கு, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஞ்சத்தனம்? சரி, எங்கள் அம்மாவை வர சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன், நாங்களே பே பண்ணிடுறோம் என்றாள். அருணாவிற்கோ, என்ன இந்த பெண்
வந்த அன்றே பிரச்சனை செய்கிறாள். இன்னும் என்னவெல்லாம் படணுமோ பார்க்கணுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அவந்திகா மதுமதியிடம், எதுக்கு பியூட்டிஷியன், பேசாமல் கிளம்பு, ஏற்கனவே மைதா மாவாட்டம் இருக்க, இதில் இன்னும் கொஞ்சம் கோட்டிங் போட்டால் அத்தான் உள்ள உன்னை பார்த்து தெரிச்சு ஓடிடுவாங்க. ஈவினிங் டைம், அதுவும் வீட்டில் தான் நலுங்கு. ரெடியாகி வா, நீ தனியாக தெரியணும்னா கூட 2 முழம் பூவை சுற்றிக்கோ என்றாள் குரலில் சற்று எரிச்சலை கூட்டி. அவந்திகா ரெடியாகிவிட்டாள். தான் இன்னும் கிளம்பாமல் இருப்பதை பார்த்தால் அம்மா சத்தம் போடுவார் என்று எண்ணி மதுமதியும் புலம்பிக் கொண்டே கிளம்பினாள். அனைவரும் கூடி 2 ஜோடிகளுக்கும் நலுங்கு வைத்தனர். தேங்காய் உருட்டுதல், பூப்பந்து எறிதல், அப்பளம் நொறுக்குதல், பள்ளங்குழி என்று 2 ஜோடிகளையும் வைத்து சுற்றியுள்ளவர்கள் கேலி செய்தனர். தேங்காய் உருட்டி விளையாடும்போது மணப்பெண் தன் 2 கைகளையும் வெண்கலத்தினால் செய்த தேங்காய் குறுக பிடித்து கொள்வர். மாப்பிள்ளையோ அதனை 1 கையால் பறிக்க வேண்டும். பின் மாப்பிள்ளையின் 1 கையால் தேங்காயை பிடித்து கொள்ள மணப்பெண் தன் 2 கையால் தேங்காயை பறிக்க வேண்டும். அவந்திகாவின் கையிலிருந்த தேங்காயை சூர்யாவால் பறிக்க முடியவில்லை. அவன் முகம் மாறுவதைக் கண்ட அவள் சிறிது பிடியை தளர்த்தினாள். தொல்லை. தேங்காயை பறித்து கொண்டான். அவன் முகத்தில் அத்தனை சந்தோஷம். சுற்றியுள்ளவர்களை பார்த்து தேங்காயோடு கையை உயர்த்தி காட்டி தான் வெற்றி பெற்றதாக முகத்தில் பாவனை செய்தான். பின் சூர்யா கையிலிருந்த தேங்காயை அவந்திகா வாங்க முயற்சித்தாள். அவளால் அத்தனை எளிதாக அதை பறிக்க முடியவில்லை. அவளால் அசைக்கக்கூட முடியவில்லை. சூர்யாவின் கையில் இருந்த தேங்காயை பறிக்க முயற்சி செய்து கொண்டே அவன் கண்களையே பார்த்தாள். அவனோ தேங்காயை அவளிடம் கொடுத்து விட்டான். அருணாவின் கணவனோ, பெரிய மச்சான் என் தங்கச்சியோட ஒத்த பார்வைக்கே இப்படி கவுந்துட்டாரே. அருணா, இனி என் தங்கச்சி ராஜ்யம் தான் பார்த்துக்கோ. மாமியாரே, நீங்கள் இனிமேல் டம்பி தான் போங்க என்று கேலி செய்தான். எங்கிருந்தோ வந்த பொண்டாட்டியவே வருத்தப்பட வைக்காதவன் பெத்தவங்களையும் கூட பிறந்தவளையுமா வருத்தப்பட வைக்க போகிறான் என்று அருணாவும் தன் தம்பியை விட்டு கொடுக்காது பேசினாள். எல்லோரும் கேலியும் கிண்டலுமாக பொன்னையும் மாப்பிள்ளையும் வம்பிழுத்து கொண்டிருந்தனர். சந்திரனும் மதுவும் நலுங்கு விளையாட்டை இருவரும் மல்லு கட்டி கொண்டே ஆடினர். இவளிடம் நான் தோற்கக்கூடாது என்று சந்திரனும், இந்த விளையாட்டில் தான் ஜெயிக்க வேண்டும் என்று மதுவும் மல்லு கட்டி கொண்டே ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் தயக்கத்தையும் உண்டாக்கிய சம்பிரதாயங்கள் அவ்வளவே. நலுங்கு முடிந்ததும் ஃபோட்டோ எடுப்பவர் கேமராவோடு தம்பதிகள் முன் வந்து நின்றார். காலையிலே அப்புறம் எடுக்கலாம் சொன்னீங்களே, இப்போ எடுக்கலாம் அண்ணா என்றான். சூர்யாவோ அதெல்லாம் வேண்டாம் என்றான். மதுமதியோ சந்திரனிடம், நாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமே, காலையில் ஒரே ரிலேட்டிவ்ஸ் கூட தான் ஃபோட்டோ எடுத்தோம் என்று சினுங்கினாள். சிவபிரகாஷ் தன் பேரன்களையும் ஃபோட்டோ ஷூட் செய்ய தங்கள் தோப்பு வீட்டிற்கு செல்லுமாறு கூறினார். தாத்தா சொன்னதும் சூர்யா வேறு வழி இல்லாது கிளம்பினான். அவந்தியாவிற்கு புரிந்தது அவனுக்கு இதில் விருப்பமில்லை என்று. அது மட்டுமல்ல, காலையிலிருந்து இப்போது வரை மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறான். ஆனால் அவன் உண்மையில் நடக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. வலுக்கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மிகவும் பிரயத்தனப்படுகிறான். இவருக்கு தன்னை பிடிக்கவில்லையோ? மதுமதியை மனைவியாக நினைத்து கொண்டு இருந்தவர் திடீரென்று அந்த இடத்தில் தன்னை வைத்து பார்க்க அவரால் முடியவில்லை போல. ஆனால் நான் என்ன செய்வது? இறைவா, இவர் மனதில் எனக்கு எந்த இடமென்று தெரியவில்லையே. இவர் மனதில் நான் இல்லை என்றாலும் திருமணம் முடிந்தாயிற்றே, வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கடவுளே, நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவந்திகா மனதிற்குள்ளே விவாதம் நடத்தி இறுதியில் கடவுளே துணை என்று சரணடைந்தார். கேமராவை தூக்கி கொண்டு தோப்பு வீட்டிற்கு முதலில் சென்று விட்டனர். ஃபோட்டோ எடுப்பவர்கள் 2 ஜோடி என்பதால் கூட 2 பேரையும் அழைத்து வந்திருந்தான் ஃபோட்டோ எடுக்கும் பாண்டி. பாண்டி ஒரு வகையில் சூர்யாவின் சித்தப்பா மகன்தான். அவனுக்கு தம்பி முறை. லொக்கேஷன் பார்த்து ஃபோட்டோ எடுக்க ரெடியாகி நின்றான். மதுமதி மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருந்தாள். காரை விட்டு கீழே இறங்கி சந்திரனை கூட்டிக் கொண்டு முன்னாடி சென்றாள். பின்னால் சூர்யாவும் அவந்திகாவும் காரின் வெளியே அதன் மீது சாய்ந்து நின்றனர். சிறிது நேரம்
சூர்யா எங்கோ பார்த்தபடி நிற்க அவந்திகா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அது பார்ப்பவர்களுக்கு அவன் மீது மையல் கொண்டு என்னை கொஞ்சம் திரும்பி பாரேன் என்பது போல் இருந்தது. இந்த காட்சியை அழகாக பாண்டி கேமராவில் படம் எடுத்தான். சற்று நேரத்தில் அவன் அவளை பார்த்து தலையசைத்து போகலாம் வா என்றபடி நடந்தான். அவந்திகாவும் அவனோடு நடந்தாள். இருவர் கைகளும் உரசிக்கொள்வது போலவே தோன்றியது. அவந்திகா அந்த ஏகாந்த வேலையை ரசித்தபடியே வந்தவள் கல்லை கீழே பாராமல் தடுக்கி விழப்போனவளை சற்றென்று சூர்யா தாங்கினான். அவள் வளைந்து இருந்தாள். அவன் அவள் இடையோடு கை வைத்து வளைத்து அவனும் அவளை நோக்கி குனிந்தான். அதனையும் அழகாக கேமராவில் பதிவு செய்தான் பாண்டி. பேலன்ஸ் செய்து படக்கென்று அவளை நிமிர்த்தியதில் அவன் நெஞ்சோடு வந்து விழுந்தாள். அந்த நெருக்கம் இருவரின் உதடுகளும் உரசிக்கொள்வது போல் இருந்தது. எதிர்பாராமல் உண்டான இந்த நெருக்கம் இருவருக்குள்ளும் ஏதோ ஒன்று செய்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் சற்று ஒரு நொடி மட்டும் மோகமாய் பார்த்து பார்வை தளர்த்தினர். அந்த ஒரு நொடியை அழகாய் தன் கேமராவில் கிளிக் செய்திருந்தான். சூர்யாவின் அருகில் வந்த பாண்டி, அண்ணே மதினியை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க என்றான். டேய் அதெல்லாம் வேணாண்டா, ஏதாச்சும் மரத்தடியில் நிற்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி பேசுகிற மாதிரி இந்த மாதிரி மட்டும் எடு போதும். அவந்திகாவிற்கோ மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் என்ன செய்ய, அவனுக்கு விருப்பம் இல்லையே. நான் அவங்களோட ஆசை பொண்டாட்டி இல்லையே, பின்ன எப்படி இவங்களுக்கு இது போல செய்ய பிடிக்கும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். இனி தன் வாழ்நாள் முழுக்க தன் ஆசைகள் மனதிற்குள் மட்டுமே நிறைவேறும் என்று எண்ணி நொந்து கொண்டாள். அவளுக்கு தெரியவில்லை, அவளின் மணாளன் அவள் மனம் படிப்பான், அவள் முகம் பார்த்தே அவள் மனதில் உள்ளதை செய்து முடிப்பான் என்று. பல போட்டோக்கள் எடுத்தனர். சிலது அவன் வேண்டவே வேண்டாம் என்றாலும் பாண்டி மல்லு கட்டி எடுத்தான். அப்போதெல்லாம் அவந்திகா அவங்களுக்கு தான் பிடிக்கலையே, வேண்டாமே ப்ளீஸ் என்பாள். ஆனால் பாண்டியோ, நீங்கள் சும்மா இருங்க மதினி, அண்ணே அப்படித்தான் சொல்லும், அதுக்காக விட முடியுமா? இந்த நாள் இன்னைக்கு மட்டும்தான், இனி லைஃப்பில் திரும்ப வருமா? என்ன சொல்லுங்க என்று சொல்லியே அதிகம் எடுத்தான். அழகாகவும் எடுத்தான். இங்கே பெரிய பாண்டி சந்திரன் மதுமதியோடு மல்லு கட்டி கொண்டிருந்தான். மதுமதி எதிர்பார்ப்பது போல் சந்திரனுக்கு போஸ் கொடுக்க வரவே இல்லை. மதுமதியோ இருவரையும் ஒரு வழி செய்து கொண்டிருந்தாள். அங்கு வந்து சின்ன பாண்டி அண்ணனிடம் விவரம் கேட்டுவிட்டு தான் எடுத்த போட்டோவை காட்டி, இது போல எடுப்போமா மதினி என்றான். அவ்வளவுதான். அதை பார்த்து மதுமதிக்கு இதயம் நின்று விடுவது போல் இருந்தது. ரொமான்ஸ் பண்ணவே தெரியாது எனக்கு, நீ வேண்டான்னு சொன்னோம், அப்படிப்பட்டவனே அத்தனை ரொமான்டிக் போஸ் கொடுத்துருக்குறான். ரோமியோ போல பின்னாடியே சுற்றி லவ் பண்ண தம் புருஷனுக்கு ஒரு போஸ் கூட கொடுக்க தெரியலையே. அந்த போட்டோக்களை கேமராவில் பார்த்து சந்திரன் மிரண்டு போனான். இது தன் அண்ணன் தானா என்று பாண்டியிடம் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டான். மதுமதி முதலில் கீழே விழாமல் அவன் பிடிப்பது போல் போட்டோ எடுக்கும்படி கூறினாள். பெரிய பாண்டியும் சரி என்று தலையை ஆட்டினான். சந்திரன் பிடித்து கொள்வான் என்று நினைத்து மதுமதி விழுவது போல் பின்னோக்கி வளைய இவன் கேமராவை பார்த்தபடி அவளை விட்டு விட்டான். அவள் கீழே விழுந்ததும் சந்திரன் சிரித்து கொண்டே, விழுந்துட்டியா, சரி எழுந்துரு, நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்வோமே என்றான். அவளுக்கு கோபம் வந்து விட்டது. இங்கே பாருங்க, என்ன செய்வீங்களோ, யார் கால விழுவீங்களோ, நம்மளோட மறுவீடு போகிறப்போ உங்கள் அண்ணனை மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதான் என்று கூறி காருக்கு சென்று விட்டாள். இதனை பார்த்து கொண்டிருந்த சூர்யா பாண்டியிடம் என்ன என்று கேட்க அவன் மதுமதி கூறியதை சொன்னதும் சந்திரனை பாவமாக பார்த்தான். பின் பாண்டியிடம், நாங்கள் எங்கடா போஸ் கொடுத்தோம், எதேச்சியாக நடந்ததை எடுத்தோன்னு சொல்ல வேண்டியதானடா. அதற்கு பாண்டி, நீங்கள் வேறனே, சொன்ன பிறகுதானே மதுரை சபதமே போட்டுட்டு போகிறாங்க என்றான். புரியலையே, என்னடா சொல்கிற என்றான். தற்செயலாகவே இவ்வளவு ரொமான்டிக்காக இருந்தால் உண்மையாகவே ரொமான்டிக் போஸ் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வாங்கன்னு மதுரை சொல்லிட்டு போயிட்டாங்க என்றான். சந்திரன் சூர்யாவிடம் வடிவேலு பாணியில்,
இப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியானே என்று கூறிய விதத்தில் அனைவருமே சிரித்து விட்டனர். அண்ணே, கேமராவோட இவன் நம்ம வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே என்றான். பாண்டி தாலி கட்டின பொண்டாட்டியே ஒரு ரொமான்டிக் லுக் விட தெரில, இவர் என்னை கேமராவை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு பாருண்ணே என்றான். டேய், காரில் செஞ்சு நின்ன மாதிரி எதுவும் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணுமா என்று சூர்யா நக்கல் அடித்தான். எல்லாம் என் நேரம் என்று சந்திரன் சலித்து கொண்டான். அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டில் இரவு சடங்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. மதுமதி ஆசைப்பட்டபடி ஃபோட்டோ எடுக்க முடியாத கோபம், தன் தங்கை கணவரோடு மிக அந்யோன்யமாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் அனைத்தும் சேர்ந்து உச்ச கோபத்தில் அறைக்குள் சென்று விட்டாள். தாரிணியும் அனன்யாவும் ஃபோட்டோ எடுத்ததை பற்றி கேட்பதற்காக மதுமதி இருந்த அறைக்குள் சென்றனர். அங்கு அவந்திகா பாத்ரூமில் இருந்தாள். உள்ளே வந்தவர்களை பார்த்ததும் கோபத்தோடு இருந்த மதுமதி, ஏய் போங்க வெளியே, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வர்றீங்க, வெளியே போங்க என்றதும் 2 பேரும் அழுது கொண்டே வெளியே சென்றனர். அழுது கொண்டே வந்தவர்களை பார்த்த சூர்யா, எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டதும் உள்ளே நடந்தவற்றை கூறினர். கூறியவர்கள் மதுனி என்று மொட்டையாக கூறியதுதான் பிழையாகி போனது. சூர்யா உள்ளே வரும்போது மதுமதி பாத்ரூமிலும் அவந்திகா அறைக்குள்ளும் இருந்தாள். வந்த வேகத்தில் அவந்திகாவை பளார் பளார் என்று 2 கன்னத்திலும் மாறி மாறி அறைந்தான். தங்கைகள் இருவரும், அண்ணே விடுனே, இவங்களை ஏன்னு அடிக்கிற, அண்ணே விடுனே, இவங்களை ஏன்னு அடிக்கிற என்று கத்திய எதுவும் அவன் காதில் விழவே இல்லை. இவன் பின்னாடியே வந்த மொத்த குடும்பமும் இந்த காட்சியை கண்டு மிரண்டுதான் போனார்கள். குருநாதனும் மலர்விழியும் அவந்திகாவிடம் வந்து, என்ன செஞ்சு தொலைச்ச, மாப்பிள்ளை எப்படி கோவப்படுறாங்க, இன்னும் 2 போடுங்க மாப்பிள்ளை, அப்பதான் அறிவு வரும் என்றார்கள். அதனை கேட்டு அவந்திகா மிகவும் நொந்து போனாள். அனைவரையும் சுற்றி பார்த்தாள். அவளுக்காக யாருமே